போதை போட்டுட்டு கஞ்சா அடிச்சுட்டு அந்த மகா சிவராத்திரியில அவங்க ஆடுறாங்க. அந்த ஈஷா யோகா மையத்தின் சத்குரு அவர்களும் ஆடுறாங்கன்னு சொல்லிட்டு சில தீய விமர்சனங்களையும் முன் வச்சுட்டே இருக்காங்க. இது குறித்த உங்களுடைய பார்வை என்ன சார்? ஈஷா யோகாவில் சிவராத்திரி நடத்திட்டு இருக்கும் பொழுது என்னைக்காவது ஏதாவது அசம்பாவிதம் நடந்திருக்கா? ஈசாவனுடைய கிளாஸ் அமைப்பு எப்படி தெரியுமா? நீங்க சாதாரணமா பசங்க படிக்கக்கூடிய எந்த சிலபஸுமே அவர்கிட்ட கிடையாது. தன் மதத்தை, தன்னுடைய கலாச்சாரத்தை ஒருத்தவங்க குறைச்சு பேசுறாங்களே, இது நம்ம தட்டி கேட்கணுமேங்கிறது இல்லாம இவங்களே குறை சொல்றாங்க. ஈஷால இது போன்ற நிகழ்வுகள் நடக்குதா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியா இருக்கே சார். ஏன்னா அங்க வந்து ஒரு பார்ட்டி வைப்ல மேலதாளங்களோட டான்ஸ் ஆடிக்கிட்டு அங்க இது போல யாகம்லாம் நடக்குதா அப்படின்றதே தெரியல சார். இப்போ ஈஷாவில் கொண்டாடப்படுற இந்த சிவராத்திரியை தான் எல்லாரும் குறை சொல்றாங்க அப்படின்னா சிவராத்திரி எப்படி தான் கொண்டாடணும் சார்? சிவராத்திரி அப்படின்னா இந்து மதத்துல இப்படி ஒரு பண்டிகையை ஒருத்தவங்க எடுத்து சிறப்பா பண்றாங்களே, இதை காலி பண்ணணுங்கிற ஒரு பொறாமை எண்ணம் தான், வேற ஒண்ணும் கிடையாது. இதை மற்ற மதத்தை செய்தா பரவாயில்ல சார். இந்து மதத்துல இருக்கக்கூடிய பலரே இதை விமர்சிக்கிறாங்க. அதாவது சிவனுடைய வழிபாட்டு முறைகளை யாகம், தியானம் தான். இது எப்போன்னா அந்த ருத்ராதண்டம் ஆடுறதன் மூலியமாக அவருடைய கோபத்தை தீர்த்து கொள்கிறார். அதே போல திறன்பேசி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பவித்ரா சிவகுமார். இன்றைக்கு நம்ம கூட புஷ்ப பிரசன்ன ஜோதிடர் ஸ்ரீ விஹி நாராயணன் சார் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். திறன்பேசி நேயர்களுக்கு விஹி நாராயணனுடைய அன்பான கனிவான வணக்கங்கள். சொல்லுங்க மேடம். இப்போ 2026ஆம் ஆண்டிற்கான மகா சிவராத்திரி வரப்பொழுது, ஒவ்வொரு வருஷமும் மகா சிவராத்திரி வரும்பொழுது கோயம்புத்தூர்ல நடக்கக்கூடிய அந்த ஈஷா யோகா மையத்துல நடக்கிற மகா சிவராத்திரி தலைப்பு செய்தியா வர்றது நம்ம பார்த்துட்டே இருப்போம். ஏன்னா அந்த அளவுக்கு பிரம்மாண்டமா செலிபிரிட்டிஸோட, நடிகர் நடிகைகளோட வெகு பிரம்மாண்டமா அந்த மகா சிவராத்திரி நடக்கும். இதற்கு பல பேர் பல விமர்சனங்களையும் முன்வைக்கிறாங்க. என்னன்னா போதை போட்டுட்டு கஞ்சா அடிச்சுட்டு அந்த மகா சிவராத்திரியில அவங்க ஆடுறாங்க. அந்த ஈஷா யோகா மையத்தின் சத்குரு அவர்களும் ஆடுறாங்கன்னு சொல்லிட்டு சில தீய விமர்சனங்களையும் முன் வச்சுட்டே இருக்காங்க. இது குறித்த உங்களுடைய பார்வை என்ன சார்? பொதுவா மதங்களை தாண்டி மனிதர்களுடைய சந்தோஷம், அன்பு, கருணை இது எல்லாத்தையும் நம்ம கவனிச்சு பார்க்கணும். இது ஈஷா யோகாவில் சிவராத்திரி நடத்திட்டு இருக்கும் பொழுது என்னைக்காவது ஏதாவது அசம்பாவிதம் நடந்திருக்கா? அவர் இத்தனை தடவை நடத்துறாரு, ஏதாவது அசம்பாவிதங்கள் நடந்திருக்கா? யாராவது அதை பத்தி அங்க அதில் கலந்துகிட்டவங்க நெகட்டிவா ஏதாவது சொல்லியிருக்காங்களா? எதுவுமே இல்லை. கன்வென்ஷன் சொல்லி கிறிஸ்டின் மதத்துல நடத்துவாங்க. கன்வென்ஷன் இப்போ மோகன் சி லாசர்ஸ் இருக்காரு இல்லையா, அவர் 4 மாவடியில நடத்துறாரு. இதை விட பன்மடங்கு கூட்டம் அங்க இருக்கும். அங்க போய் அதை பத்தி யாராவது பேசியிருக்காங்களா? பேச மாட்டாங்க. ஏன்னா இந்துக்கள் வழிபடக்கூடிய தெய்வங்களாக இருக்கட்டும், இந்து மதங்கள் பின்பற்றக்கூடிய தாற்பயங்களாக இருக்கட்டும், சமீப காலமா எல்லாரும் இந்து மதங்களை கண்டபடி பேசுறது, இந்து தெய்வங்களை இழிவா பேசுறது, இதையே வாடிக்கையா வச்சுக்கிட்டு இருக்காங்க. காரணம் என்னன்னா, எந்த இந்துக்களும் எதிர்த்து கேள்வி கேட்கறதே இல்லை. எரும மாட்டுல மழை பெஞ்ச மாதிரி அவசாம இருக்காங்க. உணர்வுங்கிறது இந்துக்களுக்கு இல்லை. தன் மதத்தை, தன்னுடைய கலாச்சாரத்தை ஒருத்தவங்க குறைச்சு பேசுறாங்களே, இது நம்ம தட்டி கேட்கணுமேங்கிறது இல்லாம இவங்களே குறை சொல்றாங்க. நீ ஒரு தடவை போய் கலந்துகிட்டு இந்த மாதிரி கலந்து கொடுத்துட்டாரு, கஞ்சா கலந்து கொடுத்தாரு, அதை பண்ணாரு, இதை பண்ணாருன்னு நீ சொன்னா அதுல நியாயம் இருக்கு, தவறு இருக்கு. கலந்துகிட்டவன் எல்லாரும் சந்தோஷமா தானே வீடு திரும்புறான். அவங்க ஒரு வருஷத்துக்கு உண்டான கிரகிப்ப எனர்ஜியை வாங்கிக்கிட்டு தானே வராங்க. இந்த வயசுல அவருக்கு அது இப்படி எல்லாம் செஞ்சு கொடுக்கணும்னு அவருக்கு என்ன இருக்கு? ஈஷாவை பத்தி இன்னும் நிறைய பேருக்கு தெளிவா தெரியாது. ஈசாவனுடைய கிளாஸ் அமைப்பு எப்படி தெரியுமா? நீங்க சாதாரணமா பசங்க படிக்கக்கூடிய எந்த சிலபஸுமே அவர்கிட்ட கிடையாது. எல்லாமே உருவாக்குதல், கிரியேஷன். அங்க படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சமைக்க தெரியும், பாம்பு பிடிக்க தெரியும், விவசாயம் பண்ண தெரியும், ஒரு குடில் போட தெரியும். ஒரு வாழ்வாதாரம் அழிந்தால் அந்த வாழ்வாதாரத்தை உருவாக்க தெரியும். ஒருவேளை இந்த பிரபஞ்சமே அழிஞ்சு போச்சு, ஈஷாவில் ஒரு 10 மாணவர்கள் மட்டும்தான் மிச்சம் இருக்காங்க அப்படின்னா அந்த 10 மாணவர்கள் சேர்ந்து இந்த உலகத்தை மறுபடியும் உருவாக்கிடுவாங்க. அப்படி ஒரு மாபெரும் கலையை அவர் கத்து கொடுத்துட்டு இருக்கிறார். நம்ம மத குருமார்களை நம்ம தவறா பேசுறத ரசிச்சு சிரிச்சுட்டு விட்டுறோம். நித்யானந்தாவை நாட்டை விட்டே விரட்டினாங்க. தனி நாடு அமைச்சு ஒரு தமிழனா அந்த நாட்டுல பணப்புழக்கமே இல்லாத ஒரு நாட்டை உருவாக்கி இருக்காரு ஒருத்தர். ஆன்மீக பூமியா மாத்திருக்கிறாரு. சொர்க்கமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. எப்படி சாத்தியப்படுது? அந்த ஊர்ல பணம் செல்லாது. நித்யானந்தா வாழ்ற ஊர்ல பணம் செல்லாது. எவ்வளவு பெரிய விஷயம்! ஒரு தமிழன் இப்படி ஒரு விஷயத்த பண்ணிருக்கானு என்னைக்காவது யாராவது பெருமைப்பட்டிருக்காங்களா?
கிடையாது. ஏன்னா தன்னை பத்தியான விஷயங்கள் எதுவுமே தமிழனுக்கு தெரியாது. தன்னுடைய மரபு தெரியாது. தன்னுடைய மத கலாச்சாரத்தை பத்தி தெரியாது. ஒண்ணும் தெரியாது. அதனாலதான் தான் தலையில தானே மண்ணெலி போட்டுக்கிறது. அப்போ ஈஷாவுல கொண்டாடப்படுற இந்த சிவராத்திரியை தான் எல்லாரும் குறை சொல்றாங்க அப்படின்னா சிவராத்திரி எப்படிதான் கொண்டாடணும் சார்? சிவராத்திரி அப்படின்னா எதுக்காக? எல்லா பண்டிகையிலையுமே ஒரு அறிவியல் உண்மை உண்டு. அந்த அறிவியல் உண்மை என்னன்னா, நம்ம வாழக்கூடிய பூமியினுடைய தட்ப நிலைக்கு ஏற்றவாறு ஒரு ஃபங்க்ஷன் எல்லா நாட்டிலையுமே இருக்கும். அதை நம்ம நம்புறது இல்ல. நம்ம நாட்டு பெருமைகளை நாம தெரிஞ்சுக்கிறது இல்ல. இப்போ புது வருஷம் தொடங்குது. வெளிநாடுகள்ல எல்லாரும் முழிச்சுதானே இருக்காங்க. அன்னைக்கு அவனுக்கு சிவராத்திரி. இப்போ நம்மளும் அதை செய்யறோம். அவன் நாட்டு தட்ப நிலைக்கு அவனுடைய புத்தாண்டு அவன் அறிவிச்சு அன்னைக்கு அவன் முழிச்சிருக்கிறான். அது அவனுக்கு சிவராத்திரின்னு தெரியாம அவன் ஏதோ ஒண்ணு நினைச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்கிறான். நமக்கு என்ன தட்ப நிலைன்னு பாத்தீங்கன்னா, மார்கழி மாசம் பனிக்காலம். இந்த பனிக்காலம் தை மாதம் வரைக்கும் நீடிக்குது. அந்த மாசி மாதம் நெருங்கக்கூடிய நாள் இந்த சிவரை நீங்க நல்லா கூர்ந்து கவனிங்க. இந்த சிவராத்திரி துவங்கின அடுத்த நாளையில இருந்து வெயில் அதிகமாகும். சிவராத்திரி தொடங்கி அடுத்த நாளைக்கு அப்புறம் ஒரு வாரத்துக்குள்ள பாருங்க வெயில் அது இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டே இருக்கும். அப்புறம் அக்னி அதுன்னு வரும். அப்போ இவ்வளவு நாளும் குளிருக்கு பழக்கப்பட்ட ஒரு சீதோசன நிலைய இந்த உடம்பு எப்படி கிரகிச்சு உள் வச்சிருக்கு. இனி எதிர் வரக்கூடிய அந்த அக்னியில இருந்து என்னை எப்படி தன்னை தக்காத்து கொள்வது. அப்போ அதுக்கு என்ன? முதல்ல பட்டினியே மாமருந்து. எதுக்கு வாரம் ஒரு முறை இந்துக்கள் விரதம் இருக்கிறாங்க ஒவ்வொரு சாமி பேரை சொல்லி? உடம்புல உள்ள கெட்ட கழிவுகளை வெளியேற்றுவதற்காக விரதம்ங்கிற பேர்ல கடவுளை நினைச்சு இருக்கிறாங்க. அது ஒரு சயின்டிபிக்கலான ஒரு சுழற்சி. அது மாதிரி இயற்கையினுடைய ஒரு சுழற்சியில வருஷத்துக்கு ஒரு முறை தூங்காம இருக்கும் பொழுது அவனுடைய மனோநிலையில, கடவுளே என்ன அழகான ஒரு தூக்கத்தை எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. இந்த தூக்கத்தை தானே இவ்வளவு நாளா நாங்க தூங்கிட்டு இருந்திருக்கிறோம். இன்னைக்கு ஒரு நாள் முழிச்சிருக்க முடியலையே எங்களால. எவ்வளவு கஷ்டமா இருக்கு. அந்த தூக்கத்தினுடைய அருமையை உணர்வதற்கு தூங்காமல் இருப்பதால் அந்த உடம்பு உஷ்ணமாகி அவங்க செய்யக்கூடிய வேள்வி யாகங்கள்ல உட்கார்ந்து இருக்கும் பொழுது அந்த மூலிகையினுடைய காற்று உடம்புல பட்டு சூடு ஏறி வரக்கூடிய உஷ்ணத்தை, சூடு எப்படி சூட்டை தணிக்கும்னு பழமொழி வச்சாங்களோ அந்த உஷ்ணத்தை வாங்கி அந்த வருஷம் ஃபுல்லா தாக்கு பிடிக்கணுங்கிறதுக்காகத்தான் சிவராத்திரி. இப்போ இதுக்கு இவ்ளோ தாத்பரியம் இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. இது பூஜை பண்ணணும், யாகம் வளர்க்கணும் அப்படின்னு நிறைய சொல்றீங்க. ஆனா ஈஷால இது போன்ற நிகழ்வுகள் நடக்குதா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியா இருக்கே சார். ஏன்னா அங்க ஒரு பார்ட்டி வைப்ல மேலதாளங்களோட டான்ஸ் ஆடிக்கிட்டு அங்க இது போல யாகம்லாம் நடக்குதா அப்படின்றதே தெரியலையே சார். நீங்க ஈஷா யோக மையத்தை நீங்க ஆரம்பிக்கும் போது பாருங்க, ஃபர்ஸ்ட் யாகத்துல தான் அவர் உட்கார்ந்து இருப்பாரு. அந்த யாக வேள்வியில உட்கார்ந்து தான் ஓம்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிட்டு கிளம்பி அதுக்கப்புறம் தான் டான்ஸ் ஆட வருவாரு. இது எதற்காக அவர் அப்படி பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, வருடம் முழுவதும் என்னை நாடி வந்தவர்கள் உற்சாகமா இருக்கட்டும், ஜாலியா இருக்கட்டும். மனுஷனுக்கு என்னங்க தேவை? சந்தோஷம் தேவை. அடுத்தவனை கெடுக்க கூடாது. அந்த ஒரு இரவுலையாவது அந்த லட்சக்கணக்கான மக்கள் கூடி இருந்து ஒரு சந்தோஷமான மனநிலையில இருக்கும்போது அங்க என்ன நடக்குது? ஒரு நல்ல எனர்ஜி கிரியேட் ஆகுது. அந்த இரவு நேரத்துல இருக்கும்போது சந்திரனுடைய அனுக்கிரகம் முழுவதுமாக கிடைக்கிறது. அந்த பனியில நம்ம நனைஞ்சிருக்கும் போது சந்திரனுடைய அனுக்கிரகம் முழுவதுமாக கிடைக்கிறது. அவன் இதுவரைக்கும் கடந்து வந்த துக்கங்களையும் பிரச்சனைகளையும் அந்த வருஷத்துல அவன் இறக்கி வைக்கிறான். இவருக்கு அதுக்கு அவங்களுடைய ஈஷா யோக மையத்துல உள்ள மியூசிக் எல்லாம் கேட்டு பாருங்களா, நரம்புகளை தூண்டக்கூடியதாக இருக்கும். ஒரு தியானம், நீங்க எவ்வளவு இடங்களுக்கு போய் தியானம் பண்ணுங்க, ஈஷா யோகாவில போய் தியானம் பண்ணுங்க. அப்படி போய் உட்கார்ந்து அவர் போட்டிருக்கக்கூடிய மியூசிக்ல உட்கார்ந்தீங்கன்னா அப்படி ஆழ்ந்து கொண்டு போயிடும். அந்த அளவுக்கு ஒரு நம்ம மைண்ட் ரீடிங்னு சொல்லுவாங்க, பிரெயின் ஹீலிங். நீங்க யூடியூப்ல கூட சர்ச் பண்ணீங்கன்னா பிரெயின் ஹீலிங், பாடி ஹீலிங் சொல்லி மியூசிக் இருக்கு, மியூசிக் தெரப்பி. அந்த மியூசிக்கை போட்டு யாகத்தை வளர்த்து மக்களை தூண்டி விடுறாரு. ஓடுறா நீ இந்த வருஷம் ஃபுல்லா ஜாலியா இரு அப்படிங்கிற மாதிரியான மனநிலையை மாற்றி விடுறாரு. அப்ப எவ்வளவு பெரிய ஒரு விஷயம். நம்ம அதை அப்ரிஷியேட் பண்ணணும் இல்லையா? நல்லதை பண்ணும்போது ஆதரிக்கணுங்க, அதை குறை சொல்லக்கூடாது. ஏன் குறை சொல்றாங்கன்னா, இந்து மதத்துல இப்படி ஒரு பண்டிகையை ஒருத்தவங்க எடுத்து சிறப்பா பண்றாங்களே, இதை காலி பண்ணணுங்கிற ஒரு பொறாமை எண்ணம் தான், வேற ஒண்ணும் கிடையாது. இத மற்ற மதத்தை செய்தா பரவாயில்ல சார். இந்து மதத்துல இருக்கக்கூடிய பலரே இதை விமர்சிக்கிறாங்க. அதான் அறியாம, தன் மதத்தை பத்தி தானே உணராம, ஒண்ணுமே இல்ல, இந்து மதத்துல இருந்து மத கன்வெர்ட் ஆவாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. கிறிஸ்டினா மாறுறாங்க, உதாரணத்துக்கு சொல்றேன். கிறிஸ்டினா மாறின ஒரு வாரத்துல பைபிள்ல உள்ள வசனத்தை சொல்லுங்க சொல்லுவான். இந்த இடத்துல இத்தனாவது இதிகாசத்துல இந்த வசனம் சொல்லி இருக்கப்பட்டிருக்குன்னு சொல்லுவான். அதே ஆள உன் மதத்துல, உன் கீதையிலேயோ, உன் பாரதத்திலேயோ கண்ணன் சொன்னதையோ பாரதத்துல சொன்ன ஒரு நல்ல வசனத்தை சொல்லுன்னு சொல்லுங்க, தெரியாது. தன் மதத்தை பத்தி உணராமலேயே அங்க அடுத்த மதத்துக்கு போறான். அப்ப தன்னை பத்தியான தெரியாம தானே போறான். அப்ப அறியாமை நிறைய இருக்கு இந்துக்களுக்கு கவுன்சிலிங் தேவை.
எந்த இந்துக்களுக்கும் தங்களுடைய மரபுகள் சரியாவே தெரியாது. தெரியாதனாலதான் உளறுறது. இப்போ நீங்க இவ்வளவு விளக்கங்கள் கொடுக்குறீங்க சார். ஆனா ஊடகங்கள்ல பார்க்கும்போது நெறைய ஆன்மீகவாதிகள் என்ன பேசுறாங்க அப்படின்னா, இந்த சிவராத்திரியில வந்து அமைதியான முறையில உட்கார்ந்து தியானம் பண்றது தான் சிவராத்திரிக்கான நல்ல வழிமுறை. ஆனா ஈஷால வந்து அது போன்று இல்லாம இரவு முழுவதும் ஆட்டம் பாட்டம் நடக்குது அப்படின்னு ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறாங்களே. அதாவது சிவனுடைய வழிபாட்டு முறைகளே யாகம், தியானம் தான். இது எப்போன்னா காலையில விடிய கால பிரம்ம முகூர்த்தத்திலையும் சரி, காலையில நீங்க வெளியில வரும்பொழுதும் சரி, கொஞ்ச நேரம் தியானம் பண்ணிட்டு வெளியில வரலாம். சிவராத்திரிக்கு உட்கார்ந்து நீங்க எவ்வளவு நேரம் உட்கார்ந்து இருப்பீங்க தியானத்துல? தூங்கிருவீங்க. இரவு உங்களுக்கு என்ன இருக்குது? தூக்கத்துக்கு பழக்கப்பட்டிருக்குது. அப்போ ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரத்துக்கு மேல உங்களால தாக்கு பிடிக்க முடியாது. இது ஒரு அமைப்பா? அதே சிவன் தான் ருத்ர தாண்டவமும் ஆடுறாரு. சிவன் எப்ப ருத்ர தாண்டவம் ஆடுறாரு? ஒரு விஷயத்தை மாற்றி அமைக்கணும்னு நினைக்கிறாரு, கோபம் வருது. அந்த ருத்ர தாண்டம் ஆடுறதன் மூலியமாக அவருடைய கோபத்தை தீர்த்து கொள்கிறார். அதே போல ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் எமோஷனல் இருக்கும். குடும்ப ரீதியான எமோஷனல், தொழில் ரீதியான எமோஷனல், கடன் தொல்லை, பிரச்சனை. எல்லா மனிதனும் பிரச்சனையோட தான் இருக்கான். அவனுடைய பிரச்சனையை அன்னைக்கு ஆடி தீர்க்கிறான். தீர்த்துட்டு போட்டோம். இதுல யாருக்கு என்ன கவலை? உன்னால ஆட முடியல, நீ வீட்டுல உட்காந்துக்க. அந்த வைத்தறிச்சல் தான். நம்மளால ஆட முடியல, எவனாமோ ஆடுறானேங்கிற வைத்தறிச்சல்ல பேசுறது அதெல்லாம். ஈஷாவில் நடக்கக்கூடிய மகா சிவராத்திரி குறித்த பல விஷயங்களை நேரம் ஒதுக்கி பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி மேடம்.